எப்படியோ இருக்கிற பிரச்சனையில் சவுதி ஏர்போர்ட் வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களே கூட்டின்னு வந்தாங்க, பஸ் வசதி வச்சு கூட்டின்னு வந்தாங்க. ஸோ பேரின் கோல்டன் டூலிப் ஹோட்டல்லேருந்து அவங்களே பஸ் வச்சு இமிக்ரேஷன்லேருந்து கூட்டின்னு வந்தாங்க. டூரிஸ்ட் விசா எடுத்ததும் வேஸ்ட்டு போல், டிரான்சிட் விசா அவங்களே கொடுத்தாங்க, செக்கிங்லாம் பெருசாக பண்ணாமல். ஸோ இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு டைம் வந்து 7:30 ஆகுது. இன்னொரு 3 ஹவர்ஸில் கல்ஃப் ஏர் ஃப்ளைட் ஃப்ரம் ஹியர் டு பேங்காக். பார்க்குறேன், நான் முடிஞ்ச ரெக்கார்ட் பண்ண முடியாது, இங்கே நிறைய போலீஸில் இருக்கிறாங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இதாங்க சவுதி அரேபியாவுடைய ஃப்ளைட்டு நிற்கிற இடம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் சேட்டை. சவுதி அரேபியா ஏர்போர்ட்டுக்கே ஃபஸ்ட் டைம் வரேன் சேட்டை. பக்கத்தில் தான் இருந்து இத்தினால் வரல. 2-3 ஃப்ளைட்டு தான் இருக்குது, பெருசாக ஓப்பனே பண்ணல எந்த ஏர்போர்ட்டுமே. மொத்தமே ஒரு 10 ஃப்ளைட்டு 5 ஃப்ளைட்டு தான், கம்மியாக தான் இருக்குது. கூட்டம் நிறைய பேர் இதுக்கே வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு வந்தாச்சு. ரொம்ப நேரம் லைனில் நின்று எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தாய்லாண்டு போகிறதுனால தாய்லாண்டுக்கான டிஜிட்டல் அரைவல் கார்டு இருந்தால் தான் அனுப்புகிறாங்க. அது இல்லைனா ஆன்லைனில் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி அதை காமிச்ச அப்புறம் தான் அனுப்புகிறாங்க. இது எதுக்குன்னா நிறைய பேர் பேசஞ்சர் வராங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, யார் யார் எங்கெங்கேருந்து வராங்கன்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 2025லேயே இந்த ரூல்ஸ் போட்டாங்க போல், எனக்கு தெரியல. அது இங்கே வந்த அப்புறம் தான் நான் பண்ணேன். தென் வந்து இங்கே வந்து தான் யோசித்தேன், கையில் இருக்கிற பிஹெச்டி காசை வந்து சவுதி ரியாலுக்கு மாற்றி அந்த ரியாலை மறுபடியும் யூஎஸ் டாலரை மாற்றி வச்சுருக்கிறேன். ஏன்னா தாய் பாட் இங்கே கிடைக்கல அப்படின்ட்டாங்க. ஸோ யூஎஸ் டாலர் வச்சுட்டு தாய்லாண்டில் போய்ட்டு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் ஒரு 30 to 40 மினிட்ஸில் ஃப்ளைட்டு போர்டிங் ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 7.5 ஹவர்ஸில் தாய்லாந்து போய் ரீச் ஆகிடலாம். ஸோ பிளான் யாருக்குமே தெரியாது, ரொம்ப பறக்க போட்ட பிளான் மாதிரி. நேற்று காலைல முடிவு பண்ணேன், வீசாவை பார்த்து ஆசை வந்துச்சு, ஸ்வேதாவை கேட்டேன். ஸோ பெருசாக எதுவும் பிளான்லாம் பண்ணாமல் அப்படியே இருக்கிற காசை வச்சு 25 ஜம்போ இல்லை 10 ஜம்போ 20 ஜம்போ ஏதோ ஒன்று பண்ணிடணும். ஒரு 1 வீக் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு, பிரச்சனை முடிஞ்சால் மறுபடியும் இங்கே வந்துடுற மாதிரி, அப்படி இல்லைனா இந்தியா போயிட்டு சென்னையில் இருக்கிற வேலூரில் இருக்கிற மாதிரி. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஓகேன்ட்டாங்க. அவ்வளோதான், போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். Now, may I get to know where I can get micro SD card? We don't have memory cards. Okay. It's nice, huh? It's from which one brand? Insta360. It's online. Which one? Online. You purchased online? No, in Bahrain. Bahrain. It's nice. Huh? Yeah, it's really good. I like it. So I'm looking for that memory card. Memory card. Oh yeah. But you're connecting to where? Dubai or To Thailand. Thailand? Oh yeah. You can find it. Find it, yes. Yes. Then fine. Thanks. Welcome, sir. Is the what's it? Insta360. The Insta series. Oh yeah. Okay. I will find it. Thanks. ஸோ மெமரி கார்டு கேட்டேன், இல்லைன்றாங்க. என் மெமரி கார்டு வேறு ஷார்ட்டேஜ் ஆகுது. 256 தான் 2 இருக்குது. இன்னும் 2 வாங்கிட்டா சரியாக போய்ட்டுன்னு பார்க்குறேன். டியூட்டி ஃப்ரீ ஷாப் வந்திருந்தேன், இந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி காயின் கலெக்ஷன் இல்லைனா மேக்னெட் கலெக்ஷன்லாம் பாஷாவுக்கு பிடிக்குது, ஏன்னு தெரியல. ஸோ மேபி ஒன்று வாங்கிட்டு அவருக்கு கொடுக்கலாம், இல்லை அவர் வரும்போது வாங்குறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாஷாவுக்கு. இந்த மாதிரி சோவனிர் ஷாப் வந்து நான் பாஷா நட்டாஷா வீக்காவை பேரினில் கூட்டு போனேன். அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் வாங்கலை, இந்த மாதிரி சின்ன கப்பு மாதிரி வாங்கிட்டு அதிலே ஓட்டிட்டாங்க. பாஷா தி ஸ்மத்ரி ஈத்தோ தி வசிமு ஏத்தா ஃபார் ஆன்யா Igor Astalnoya. ஸோ நல்லா இருக்குது காயின் கலெக்ஷன்லாம். பட் ப்ரைஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் ரேட்டு எக்கச்சக்கமாகுது. இப்போதைக்கு வேணாம், நம்மளுக்கு இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஃப்ளைட் இருக்குது, ஓடிடலாம். கேமல் வேறு இருக்குது. எனக்கு ஒன்று மட்டும் டவுட்டு, ஏர்போர்ட்டில் உள்ளே வரும்போது
ஃபயர் பத்திர பொருள், சிகரெட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருந்தால் தூக்கி போட்டுடுறாங்க. பட் ஏன் அதையே வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வச்சு விற்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை அவங்களுக்கு மட்டும் வியாபாரம் ஆகணும்னு சொல்லிட்டா, இல்லைனா வந்து இவங்க ப்ராடக்ட் தான் ஒரிஜினல் ப்ராடக்டான்னு தெரியல எனக்கு. ஏச்சப்பொறி பசங்க புறம்போக்கு. சவுதி ஏர்போர்ட் தமாம் ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. பஹ்ரைன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் கூட இல்லை. பஹ்ரைன் புதையா சைடு போனால் பஹ்ரைன்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் கூட இல்லை, அதுக்குள்ளே ரீச் ஆகிட்டான். இமிக்ரேஷன் தான் டைம் ஆகிடுச்சு, ஒரு 2.5 hours ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பேக்கெல்லாம் இவங்க வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே செக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே செக்கிங் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே பேக்கில் எடுத்து போட்டு வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. சப்போஸ் நம்ம பாக்கெட்டில் எதனா வச்சுருக்கணுமான்றதுக்காக நம்மளை எக்ஸ்ரே ரூமுக்கு அனுப்புகிறாங்க. சப்போஸ் நம்ம வந்த வேனில் எதனா வச்சுன்னு வருமானதுக்காக நம்ம போயிட்டு அப்புறம் நாயிங்களை வச்சு ஸ்கேனரை வச்சு வண்டியில் எல்லாம் செக் பண்ணுறாங்க. எதனா ஃபயர் பொருளோ இல்லை ஆபத்தான பொருளோ எடுத்துன்னு வராங்களா இல்லையான்னு. ஸோ யூஸ்வலாக ஏர்போர்ட்டில் அது நடக்கும். பட் பஹ்ரைன்லேருந்து சவுதி போகிறது லேண்ட் பார்டர் கிராசிங் போகிறோம். ஸோ இந்த டைமில் வந்து அந்த மாதிரி செக் பண்ண முடியல. ஸோ யூஸ்வலாக லேண்ட் பார்டர் கிராசிங்கில் வந்து அதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையான்றது தெரியல. பட் ஃப்ளைட்டில் போக வேண்டிய நாங்கள் பஸ்ஸில் போகிறோம், அதனால் வந்து இந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளைட்டு பேர் கேட்டு போடக்கூடாது. கல்ஃப் ஏரே வந்து நடத்துகிறாங்க இது மாதிரி. ஸோ அவங்களே வந்து பஹ்ரைனில் பஸ் வச்சு வீசா ப்ரொவைட் பண்ணி சவுதியில் எடுத்துகிட்டு வந்து சவுதி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு இங்கே இருக்கிற அவங்களுடைய ஃப்ளைட்டில் ரெஸ்யூம் பண்ணுறாங்க. ஸோ பஹ்ரைன் ஏர்போர்ட் க்ளோஸ் ஆகி ஒரு 25 days ஆகுது, இன்னும் க்ளோஸ்லேயே தான் இருக்குது. ஸோ யாராலையுமே வெளியே போக முடியாதனால பஹ்ரைன் அண்ட் சவுதி கனெக்ஷன் மூலிமா கல்ஃப் ஏர் வந்து சவுதியோடைய தமாம் ஏர்போர்ட், ரியாத் ஏர்போர்ட், மக்கா ஏர்போர்ட் இந்த மாதிரி இடத்துலேருந்து சில லொக்கேஷனுக்கு மட்டும் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் சென்னை, மும்பை, கொச்சினுக்கு மட்டும் போகுது. கொச்சின், அதே மாதிரி லண்டன், பாரிஸ், லிபியா இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்க்கு, தாய்லாந்து, மலேசியா போல். ஸோ மலேசியா போகிறவங்க தாய்லாந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டில் மாறிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட சில கண்ட்ரீஸ்க்கு கல்ஃப் ஏரோடைய டைரக்ட் ஃப்ளைட் தான் போதே தவிர லேவ் ஓவரே இல்லை கல்ஃப் ஏரில். ஸோ அவங்க எடுக்கிறாங்க, எடுத்து போய் சேர்த்துறாங்க, அவ்வளோதான், ஒரே வேலையை முடிஞ்சுது. ஸோ ஏர்போர்ட் வந்து டெசர்ட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எங்கள் வர வழியெல்லாம் பார்த்தேன். ஒன்று கடல் மாதிரி தண்ணி ஃபுல்லாக இருக்குது சுற்றி, அரேபியன் பெனின்சுலர் ரீஜியன். நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்ட்டாக இருக்குது சவுதி சைடு, இந்த சைடு தமாம் சைடு. மெக்கா சைட்லாம் நம்மளுக்கு தெரியல, பட் மோஸ்ட்டாக இந்த சைட்லாம் இப்படி தான் இருக்குது. Hey, تعال. Hey. அச்சு போட்டால் கூட யாருக்குமே தெரியாது போல், அவ்வளோ உள்ள இன்டீரியர் ஆகுது. சார்ஜாவே மேல் பழகுது.
வந்து உட்காந்தாச்சுங்க, ஃப்ரீயாக ஒரு விண்டோ சீட்டும் கிடச்சிருச்சு. சமம் பண்ணலை, இருந்தாலும் போர் அடிக்குது. போன ட்ரிப்பில் லாஸ்ட் ட்ரிப்பில் பாஸ் ஆகிருந்தார். வேறு கஷ்டமாக இருக்குது தனியாக போகிறதுக்கு. கேட்டேன் நான் அவர் வரீங்களான்னு, வரல அப்படின்ட்டாரு. அவ்வளோதான். ஸோ இது ஒரு 7.5 hours ட்ராவலு முடிச்சுட்டு சூர்யா அங்கே இருக்கிறாரு. சூர்யா ரீச் ஆகிட்டார். ஸோ அவர் ஒருத்தர் கூட ஸ்கை டைவிங் பண்ணுறாரு. அவருமே பி லைசன்ஸ் தான். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஆல்ரெடி கிளம்பிட்டு ரீச் ஆகிட்டேன், ஹோட்டல் செக்இனும் பண்ணிட்டேன், தாய்லாந்து ஏர்போர்ட்லேருந்து கேப் போட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நெட்வொர்க் வராது. அங்கே போயிட்டு தான் ஒரு சிம் கார்டு ஒன்று வாங்கணும் லோக்கலாக. ஸோ சிம் கார்டு ஒன்று வாங்கிட்டு ஏர்போர்ட்லேருந்து ட்ராப் ஜோன் தாய் ஸ்கை அட்வென்ச்சர்ஸ், அது வந்து ஒரு 1 hour இல்லை 2 hours ட்ராவல்னு நினைக்கிறேன். கம்மி தான். ஒரு கேபில் போட்டால் 2000 baht ஆகும், இல்லை கம்மி 2000 bahtக்கும் கம்மி தான் ஆகும். ஸோ பே பண்ணிட்டு வந்து ரீச் ஆகிடணும். நைட்டு ரீச் ஆகிறதுக்கு 9:45 ஆகிடும். அதுக்கப்புறம் வீசாக்கு க்யூவில் நிற்கிறது அதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் கன்ஃபார்ம் மிட் நைட் ஆகிடும். ஸோ போகிற வழியை எங்கன்னா சாப்பிட்டு போயிடணும். அவ்வளோதான். ஸோ 7.5 hours சும்மானே உட்கார வேண்டியது தான். மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க கல்ஃப் ஏரில் எப்போவுமே. ஸோ அதை சாப்பிட்டு தூங்கிட வேண்டியது தான். சும்மா இருக்கிறதுக்கு இந்த கல்ஃப் ஏரில் இருக்கிற டிவியை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பஹ்ரைன்லேருந்து தமாம் வந்தாச்சு. தமாம்லேருந்து பேங்காக். ஸோ என்னென்னா, தமாமில் இருக்கிற ஏர்போர்ட்டு இங்கே போகிறதுக்கு 300 BD ஆகுது. சப்போஸ் தமாமில் இருந்து மக்கா போனால், மக்காவில் நிறைய பிளேன்ஸ் இருக்குது. பட் இதுக்கும் வந்து ஒரு 2 hours டிலே ஆகும் ட்ராவலுக்கு. இல்லைனா நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. இங்கேருந்து சீப் ரேட்டில் இருக்குது, பட் டைமிங் வேஸ்ட் ஆகுது, காசு கொஞ்சம் கம்மியாகுது. எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து மக்கா போயிட்டு மக்காலேருந்து போனோம். ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக எங்கே இருக்குது பஹ்ரைன், இதான் பஹ்ரைன். இங்கேருந்து காலையில் ஒரு 2 மணிக்கு கிளம்புனாங்க. 2 மணிக்கு கிளம்பி 3 மணிக்குள்ளே இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டாங்க 3 மணிக்குள்ளே இங்கே வந்துட்டாங்க. இங்கே ஒரு செக்இன் இருக்குது, எங்கேயோ இமிக்ரேஷன் செக்இனோ இல்லை டோல்கேட்டோ. இங்கேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே ஏர்போர்ட்டில் எடுத்துன்னு வந்து விட்டாங்க. 1.5 to 2 hours. ஏன்னா வந்து அங்கே தான் பார்டர் கண்ட்ரோல் செக்கிங் இருந்ததுனால ஒரு சூட் கேஸையுமே செக் பண்ணி, ஒரு பேசஞ்சரையுமே செக் பண்ணி, ஒருத்தரை மட்டும் டிபோர்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னே தெரியல. அவங்க கேட்டால் சூட் கேஸில் ஏதோ தப்பான பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் டிபோர்ட் பண்ணிட்டாங்க. தென் வந்து இங்கேருந்து தமாம் ஏர்போர்ட். ஸோ போகிற வழி எப்படி இருக்குதுன்னா, பாகிஸ்தான், இந்தியா, நாக்பூர், அது மேலே தான் போகுது. புவனேஸ்வர், ஒரிசா அந்த சைடு போயிட்டு அங்கேருந்து சோன்புரி, பேங்காக்.
சீரச்சா. இதுதான் பிளான். பேங்காக் ஏர்போர்ட்டில் இறங்கிடணும். ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு சோன்புரின்றது தான் ப்ரொவிஷனாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி. அங்கேருந்து ஸ்ரீரச்சா இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டே இருக்குது. இங்கேருந்து ஹோட்டல் ஸ்டேயில் தங்கிட்டு டெய்லி ஒரு பைக் ரெண்டல் எடுக்கணும். ஒரு 200 to 300 பாட் ஆகும். பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு பட்டாயாவில் தான் நம்மளுடைய ட்ராப் ஜோன் இருக்குது. ஸோ டெய்லியும் இங்கேருந்து இங்கே போயிட்டு வந்துருக்கோம். ஸோ ஒரு உண்மையிலே ஒரு நல்ல அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போய் பைக்கில் சுற்றுற மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் ட்ரிப்பு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் இதை பண்ணுறாங்க, பட் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு பைக் ஓட்டவும் தெரியாது. ரீசெண்டாக தான் கற்றுங்க லைசன்ஸ் வாங்கினேன். ஸோ டெய்லியுமே இப்போ நம்ம வண்டியில் சுற்றுற மாதிரி இருக்கும். யாருன்னா ஒருத்தர் கூட உட்கார வச்சுனோ இல்லை 2 வண்டி தனித்தனியாக எடுத்துக்கின்னு டெய்லியும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராப் ஜோன்லேருந்து நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு மட்டும் அவங்க வந்து பஸ் வசதி ஃபெசிலிட்டி செட் பண்ணுறாங்க. பட் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து தனியாக அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்குறோம். ஸோ இதுதான் ட்ராவல் பிளான். 7 hours ஃப்ரம் தமாம் ஏர்போர்ட் வியா இந்தியா டு பேங்காக் நான்-ஸ்டாப். ஸோ தட்ஸ் இட். ஐலாண்ட் வந்து இறங்க போகிறேன். நான் ஒரு 15 to 20 minutes. எனக்கு சுத்தமாக தெரியல, நைட் டைம் வேறு. நெக்ஸ்ட் வந்து பேரினுக்கும் தாய்லாண்டுக்கும் 4 hours டைம் டிஃப்ரென்ஸ். தாய்லாண்டு வந்து 4 hours அஹெடாக இருக்குது. 1.5 hours, கிட்டத்தட்ட 1.5 hours அஹெட் ஆஃப் இந்தியா டைமிங். ஸோ மோஸ்ட் அப்பா அம்மாவும் தூங்கிட்டு இருப்பாங்க. டைம் இப்போது 9:50 PM தாய்லாண்ட் டைம். ஸோ பிளான் என்னென்னா ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு ஆன் அரைவல் வீசா வாங்கிடணும். ஸோ அது எத்தனை நாள் ஸ்டே தெரியல எனக்கு. மோஸ்ட்டாக வந்து அவங்க என்னன்றாங்க 30 daysன்றாங்க, 60 daysன்றாங்க, வீசா ஃப்ரீ ஃபார் இண்டியன்ஸ்ன்றாங்க. ஸோ வீசா இருக்கிற வரைக்கும் அங்கே தங்க வேண்டிய பிளானில் வந்துட்டேன். நான் ஊருக்கே போகக்கூடாது, ரிட்டர்ன் வேலைக்கே செய்யக்கூடாது, ரிமோட்டாகவே வேலை செஞ்சுக்கலாம். பிளான் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, குழம்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று போனால் இந்தியா போகணும், இல்லைனா வேறு எங்கன்னா போய் தான் ஒர்க் பண்ணணும். இந்தியா போனாலும் அதே தான், ரிமோட்டாக இருந்து தான் வேலை செய்யணும். ஸோ பெட்டர் நான் வந்து ஃப்ரெண்டுங்க கூட இங்கே இருந்து தங்கி வேலை செஞ்சுன்னு கூட ஜம்ப் கவுண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். பீஸா வாங்கிட்டு தான் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேப் புக் பண்ணி முதல்ல ரூமுக்கு போய் ஃப்ரெண்டு மீட் பண்ணணும். அவர்கிட்ட தான் டீட்டெயில்ஸ் கேட்கணும். ட்ராப் ஜோனை பற்றி எவ்வளோ ஆகுது, ஜம்ப்லாம் எப்படி பண்ணலாம், ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராப் ஜோனுக்கும் ஹோட்டலுக்குமே வந்து ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 hour இல்லை அதுக்கும் கம்மி தான். ஸோ ஒரு பிளான் போடுவார் அவர், கார் எடுக்கிறதா இல்லை கேப் வச்சு போகிறதா இல்லை பைக் ரெண்டல் எடுக்கிறதா அப்படின்ட்டு. ஸோ பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும்.